அனைவருக்கும் வணக்கம். டிஸ்டிங்ஷன் எடுக்கிறதோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதோ அல்லது செகண்ட் கிளாஸ் எடுக்கிறதோ இதில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது இதில் ஏதாவது முன்னுரிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மொத்தமாக ஷார்ட் அண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நடந்து முடிஞ்ச பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் எப்படி நடந்துச்சு, ஸோ இது ஆடியோ சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஸோ மொத்தமாக நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டிஸ்டிங்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிப்ரவரி 2024 இருக்கக்கூடிய இந்த ஆடியோ சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேபி அவர் ஃபஸ்ட் கிளாஸோ அல்லது செகண்ட் கிளாஸோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் டிஸ்டிங்ஷனுக்கு மேலே இன்னும் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஸ்டேட் ரேங்க் வாங்குவோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போன்னு அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்கன்னா டிஸ்டிங்ஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு படிக்கிறவங்க மேபி செகண்ட் கிளாஸ் வாங்கலாம் அல்லது ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது செகண்ட் கிளாஸ் வாங்கணும்னு நினச்சி படிக்கிறவங்க மோஸ்ட்லி ஃபெயில் ஆயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆடியோ இஷ்யூனால. சரி, இப்போ இந்த ஆடியோ இஷ்யூ எல்லா இடத்துலையும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லா சென்டர்லையும் நான் சொல்லலை, மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ், நிறைய சென்டர்ஸில் இந்த ஆடியோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. இதை ஒரு குரூப், ஒரு ஸ்டூடெண்ட் சார்பாக நான் பேசுகிறதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? எஸ், ஸ்டூடெண்ட் சார்பாக பேசுகிறேன் நான், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, வாய்ஸ் கிளியர் தாங்க. நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? வாய்ஸு கிளியராக இருந்தது. நல்லா கவனிங்க, வாய்ஸ் ரொம்ப கிளியரு. வாசிச்சவங்க மேலே குறை இருக்கா? கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. ஏன்னா நிறைய ரிவ்யூ நான் பார்த்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரும். நம்ம இப்போ நான் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரேன். இப்போ வாய்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்? வாய்ஸில் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக வாசிச்சாங்களா? கரெக்டாக வாசிச்சிருக்காங்க. பேசேஜும் கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈஸியாக உள்ள, ஒரு கஷ்டமாக உள்ள, ஒரு ஆவரேஜாக ஒரு மீடியமான பேசேஜ். ரொம்ப டஃப்னுலாம் சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மாடரேட் அப்படின்ற லெவலில், ஈஸிக்கும் ஹார்டு லெவலுக்கும் நடுவில் ஒரு மீடியம் லெவலில் பேசேஜ். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியருமே அப்படி தான் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரு மீடியம் லெவலில் பேசேஜ். தமிழ் ஷார்ட் அண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ரொம்ப ஈஸியாக இருந்தது, தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர், தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் ரெண்டுமே ஈஸியாக இருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. நிறையா ரிவ்யூ நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியரும் சீனியரும் ஒரு மாடரேட் லெவலில் இருந்துச்சு. பட் இந்த மாடரேட் லெவல் அப்படின்றது ஈஸிக்கும் ஹார்டுக்கும் நடுவில் ஒரு மீடியமான லெவல். இதில் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுங்க. இதில் பாஸ் பண்ண முடியாமலாம் இல்லைங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் பாஸ் பண்ணலாம். இதில் என்ன சிக்கல்னா ஆடியோ சிக்கல். அந்த ஒரு சில சென்டரில் ஸ்பீக்கர் இஷ்யூ ஆகிருக்கு, புரியுதுங்களா? ஸ்பீக்கர் இஷ்யூ சில சென்டரில் டக்குன்னு செகண்ட் பேப்பர் போடும்போது நின்றுருக்கு, அப்புறம் ரிப்பீட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது செகண்ட் பேப்பர் போட்டுருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே நின்றுச்சு ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் அந்த விட்ட இடத்துலேருந்து போட்டிருக்காங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு சில இடத்துல ஒரு சில வார்த்தைகள் சரியாக காதில் உழுவல, பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு சரியாக விழுலைன்னு சில இடத்துல சொன்னாங்க. சில இடத்துல அந்த குறைன்னு கேட்டதா சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா, பேசேஜ் ஓகே, வாய்ஸ் கிளியர். போட்டவங்க மேலே தப்பு இருக்கா? இல்லை. டோட்டு மேலே தப்பு இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல ஆடியோ ப்ளே பண்ணுறாங்க, அந்த ஸ்பீக்கரில் பிரச்சனைங்க. ஸ்பீக்கர் டோட்டு ரெடி பண்ணாதான் தான் இருந்திருக்கும் மோஸ்ட்லி, ஓகேங்களா? டோட்டு தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஜீப்ரானிக் ஸ்பீக்கராக இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம் சென்டர் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும், புரியுங்களா? எக்கோ அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸ்பீக்கரில் பிரச்சனை, குறைன்னு சத்தம் வந்திருக்கு, புரியுங்களா? பின்னாடி உட்காந்துருந்தவங்களுக்கு சரியாக காதில் விழுவாமல் இருந்திருக்கு. சில வார்த்தைகள் அந்த எக்கோ, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த சூழ்நிலைனால புரியாமல் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, அந்த ஆடியோ டிவைஸ் ஒரு மிகப்பெரிய
ப்ராப்ளமாக இருந்திருக்கு. நிறைய நான் எல்லா இடத்துலையும் சொல்லலை, நிறைய இடத்துல அப்படி நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். ஆடியோ டிவைஸ் வந்து ப்ராப்ளம்ங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த சவுண்டு பார்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நீட்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு நீட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சின்ன டிவைஸாக மேபி யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் மாதிரி சொல்கிறேன். ஒரு சின்ன டிவைஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோனி அது போன்ற ஒரு பெரிய கம்பெனியோட ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு அந்த எக்ஸாம் நடக்கிற சென்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சென்டரில் வந்து போடலாம். கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வந்து இதெல்லாம் பண்ணலான்றது என்னோட சஜஷன். ஒரு ரூ. 100 ஒரு 120 130 இந்த மாதிரி கம்மியான ஃபீஸ் வந்து எக்ஸாமுக்கு வாங்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறது டஃப்பு தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு ரூ. 100 எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம். இது என்னோட பார்வைங்க, இது என்னோட சஜஷன். ஒரு ரூ. 100 எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸாமுக்கு ஃபீஸ் வந்து ஒரு ரூ. 100 அல்லது இன்னும் ஒரு ரூ. 150 கூட எக்ஸ்ட்ரா போடுங்க. டபுள் மடங்கு. இப்போ ரூ. 100ங்கிறீங்களா, ரூ. 200 வாங்கிட்டு கூட என்ன பண்ணலாம், ஸ்பீக்கர்லாம் கொஞ்சம் நல்ல சிஸ்டமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பீக்கர் நல்ல சோனி மாதிரியான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம் சென்டர் வந்து எக்கோ அடிக்காமல் இருக்கிற மாதிரியான எக்ஸாம் சென்டர் வந்து ஃபாலோ பண்ணலாம். டோட் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாஃப் அனுப்பிச்சு நல்லா செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் சென்டரை வந்து டிசைன் பண்ணலாம். அதாவது இப்போ ரூம் வந்து எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், எக்கோ சவுண்டு வரும். ஸோ என்ன பண்ணலாம், ரூமில் அந்த நேரத்துக்கு வேறு வழி இல்லை, இப்படி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். ரூமில் கொஞ்சம் ஒரு சில திங்ஸ், ஒரு சில பொருட்கள்லாம் வச்சிங்கன்னா அந்த எக்கோ சவுண்டு வந்து இருக்காமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோவை கட்டுப்படுத்துறதுக்கே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில பொருட்கள் இருக்குது. அதை வந்து அப்படியே செவுத்துல ஒட்டலாம். இப்போ யூடியூப்லேயும் நிறையா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த எக்கோ சவுண்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு சில ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டுனா காஸ்ட் ஆகும் தான். ஒவ்வொரு சென்டர்லேயும் அது ஒட்டும் போது ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு 2000 ஆகும். நல்ல ஸ்பீக்கராக வாங்கினீங்கன்னா அது ஒரு 8000 கூட ஆகலாம். மொத்தமாக ஒரு சென்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 செலவாகலாம். ஒரு ஷார்ட் அண்ட் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30 சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு 10,000 ஆகலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸோ ஒரு செகண்ட் கிளாஸோ வாங்குற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிறாங்கன்னா, இந்த ஆடியோ சிஸ்டம்னால அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஸோ கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக, கொஞ்சம் ஹை கிளாஸாக, கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட், எக்ஸாம் சென்டர்லேருந்து ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, அந்த செகண்ட் கிளாஸ் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக செகண்ட் கிளாஸ் வாங்கிடுவாங்க. இந்த ஆடியோ சிஸ்டம்னால ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க. சரி, நிறைய பேர் வந்து என்ன நினைக்கலாம்னா, சரி ஓகே, நீங்கள் டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு படிங்க, உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் வரலாம். நீங்கள் டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு படிங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வரலாம்னு நினைக்கலாம். நானுமே அதை சொல்லியிருக்கேன் தான், நான் மறுக்கலை. இப்போயும் நான் அதான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பரவாயில்லப்பா, ஆடியோ சிஸ்டம் இப்படி தான் இருக்குது, இதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, நீங்கள் டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு படிங்க, அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸாவது வரும்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதையே நம்ம எத்தனை டைமே சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆடியோ சிஸ்டம் நிறைய டைம் இந்த ஃபெயிலியர் இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து டோட்டு தரப்பில் இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பார்வையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். டோட்டு தரப்பில் இதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்றது இது வந்து என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கூட வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவை டோட்டு தரப்பில் யாராவது பார்த்தீங்கன்னா, ஸோ சம்மந்தப்பட்டவங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கூட டோட்டுக்கு நிறைய லெட்டர்ஸ் போட்டு பரிந்துரை பண்ணலாமே அப்படின்றது ஒரு என்னோட கருத்தாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்ஷன் எடுத்ததுனால ஒரு கோப்பையோ ஒரு அவார்டோ தரப்போகிறது இல்லை. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்கு ஏதோ பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. பட் இந்த டிஸ்டிங்ஷன் எடுத்தவங்களுக்கு பெருசாக வந்து இவங்க டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த விதமான அவார்டும் தரதில்லை. அதே மாதிரி அந்த டிஸ்டிங்ஷன் எடுத்ததுக்காக டிஎன்பிசியில் முன்னுரிமை தராங்களா, தரதில்லை. அப்படி இருக்கிறபோது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஏன் டிஸ்டிங்ஷன் எடுக்கணும், நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாமே சேம் தானே, நம்ம செகண்ட் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கே படிப்போம், செகண்ட் கிளாஸே வாங்குவோம். இதனால எந்த விஷயமும் இல்லையே. இதனால வந்து இப்போ டிஸ்டிங்ஷன் எடுக்கிறதுனால ஒரு பெரிய பாராட்டு சான்றிதழோ, டிஸ்டிங்ஷன் எடுக்கிறதுனால ஒரு டிஎன்பிசியில் முன்னுரிமையோ, வேலைக்கு முன்னுரிமையோ இல்லையே. நான் செகண்ட் கிளாஸ் வாங்குற அளவுக்கே படிக்கிறேன், செகண்ட் கிளாஸே வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு முன்னுரிமை கொடுக்குறீங்களா, டிஸ்டிங்ஷனுக்கு ஏதோ முன்னுரிமை கொடுக்குறீங்களா? அவங்க இந்த ஆடியோ சிஸ்டம்லாம் தாண்டி இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறை வந்து ஒரு வேளை செகண்ட் கிளாஸ் எடுத்தாங்கன்னா, இன்னொரு டைம் வந்து எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் எடுப்பாங்க, இன்னொரு டைம் எக்ஸாம் எழுதி டிஸ்டிங்ஷன் வாங்குவாங்க. அந்த நீங்கள் டிஸ்டிங்ஷனுக்கு முன்னுரிமை கொடுத்தால். ஸோ அது வந்து நம்ம கொடுக்கறது இல்லையா. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்னவா இருக்குது,
நம்ம செகண்ட் கிளாஸ் வாங்கினா போதும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினவங்களுக்கும் அதே தான், டிஸ்டிங்ஷன் வாங்கினவங்களுக்கும் அதே தான். செகண்ட் கிளாஸ் வாங்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியர் வந்து ஒரு 2000 3000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது. ஓகே நமக்கு செகண்ட் கிளாஸ் வந்தாலே போதும்பா, பாஸ் பண்ணால் போதும்பா, அப்படி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ டிஸ்டிங்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் செகண்ட் கிளாஸுக்கும் முன்னுரிமை இல்லை. அதாவது டிஸ்டிங்ஷனுக்கு முன்னுரிமை இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப செகண்ட் கிளாஸ் வாங்கினா போதுன்ற அந்த மைண்ட் செட்டில் இருந்து செகண்ட் கிளாஸ் வாங்குறதுக்கு பழகுறாங்க. செகண்ட் கிளாஸ் வாங்குற அளவுக்கு படித்து பழகுறதுனால அந்த ஆடியோ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுறதுனால அவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. இதுதான் உண்மை. இப்போ செகண்ட் கிளாஸ் வாங்குற அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி ஆடியோ பிரச்சனைனால என்ன ஆகுனா அவர் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் உண்மை. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஆடியோ சிஸ்டமை வந்து சரி பண்ணணும். எக்ஸாம் சென்டரை வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக கொஞ்சம் ஹை கிளாஸாக மாற்றி அமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோளாக நான் வந்து பதிவு பண்ணுறேன். இன்னமும் நிறைய பேர் ஒரு சில ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஒரு சில ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், என் டவுட்டு தரப்புலேயே இருக்கட்டும், என்ன நினைப்பாங்கன்னா ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானே, டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானே, அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸாக தான் வரும்னு அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம், அப்படி கூட நினைக்கலாம். பட் இந்த டிஸ்டிங்ஷன் வாங்குறதுனால எந்த யூஸும் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம செகண்ட் கிளாஸ் வாங்கினா போதும்னா அந்த செகண்ட் கிளாஸ்க்கு கமிட் ஆயிடுவாங்க, அந்த செகண்ட் கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ செகண்ட் கிளாஸ் வாங்குற அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி போய் எக்ஸாம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஆடியோ சிஸ்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ சின்ன சின்ன ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன ஆவார், ஃபெயில் ஆயிடுவார். ஸோ அதனால் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா ஆடியோ சிஸ்டம் ஒரு சோனி மாதிரியான ஒரு டிவைஸ், ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி உள்ள ஒரு கம்பெனியோட ஒரு ஆடியோ டிவைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய சவுண்டு, இந்த எக்கோ சவுண்டை தடுக்கிறதுக்குன்னு ஒரு சில பொருட்கள் இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸாம் சென்டரில் ஒட்டலாம். இது என்னடா அது ஒவ்வொரு டைம் எக்ஸாம் சென்டரில் இதெல்லாம் ஒட்டணுமா, அந்த ஆடியோ டிவைஸில் இப்படி வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்க எக்ஸாம் எழுதிட்டு ஒரு திருப்தியாக போகணும். ப்ரிப்பேர் பண்ணாதவங்க பிரச்சனை இல்லை, ஓகே ஃபெயில்ட்டு போயிடுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணவங்க ஸோ அதை நம்ம யோசிக்கணும். ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து பாஸ் ஆகணும்ல, அவங்க ஃபெயிலியர் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நல்ல ஆடியோ டிவைஸ் வாங்கலாம். கொஞ்சம் அதிகமாக ரேட்டு போட்டு வாங்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் சென்டரையும் நல்லா போயிட்டு அந்த இருக்கிற எக்ஸாம் சென்டரில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ரூம் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன். இந்த மாதிரி இந்த ஆடியோ சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், டிவைஸ் மாற்றணும், நல்ல குவாலிட்டியான டிவைஸ் வாங்கணும், நல்ல குவாலிட்டியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அமைச்சு கொடுத்தா தான் இது வந்து சரியாகும். இது வந்து என்னோட கருத்துங்க. நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நிறையா இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் அட்டன் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்ட மனநிலைமையில இருக்காங்க. ஸோ இது அடுத்தடுத்த டைமாவது இது மாறணும்னு எதிர்பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த டைமாவது மாறுமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில யூடியூபர், ஒரு சில ஸ்டாஃப் வந்து பேசுகிறாங்க அதை பற்றி. கண்டிப்பாக மாற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஸ்டூடெண்ட் சார்பாக நான் பேசுகிறேன். ஸோ இவ்வளோதாங்க. தேங்க்யூ.